உங்க பசங்க காயே சாப்பிட மாட்டேங்கிறாங்களா? அப்ப கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு தான். இந்த வீடியோவ ஃபுல்லா பாருங்க. ஒரு சொரக்காய தோலெல்லாம் சீவிட்டு, நடுவுல இருக்கிற விதையும் எடுத்துட்டு, பெரிய சைஸ் துருவல்ல நல்லா துருவி எடுத்துக்கங்க. ஒரு வெங்காயம், 2 பச்சை மிளகா கட் பண்ணி எடுத்துக்கங்க. இப்ப பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு, அதுல சோம்பு, ஜீரகம், பட்டை, இலை, ஏலக்காய் இதெல்லாம் போட்டு தாளிச்சுட்டு, நறுக்குன வெங்காயம், பச்சை மிளகா, கொஞ்சமா உப்பும் சேர்த்து, கோல்டன் ப்ரவுன் கலர் வர அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. வதங்குனதும் அதுல இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூனு, கொஞ்சம் புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி, துருவுன சொரக்கா எல்லாத்தையும் ஒண்ணா சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துருங்க. 1 கப்புல பாலு, காய்ச்சி ஆற வச்ச பால் 1 கப்பு சேர்த்துக்கங்க. அப்புறம் அரிசி வந்து நான் 1 கப் எடுத்திருக்கேன். அதுக்கு 2 கப்பு தண்ணி. 2 கப்பு தண்ணியும் இதுல சேர்த்துட்டு, நல்லா கொதி வந்ததுக்கப்புறம், ஊற வச்சிருந்த சீரக சம்பா அரிசிய அதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி, அடியில ஒரு தோசை தவா வச்சு, அது மேல இந்த பேன வச்சு நான் வந்து தம்மு போட்டுட்டேன். நீங்க குக்கர்ல வைக்கிறதா இருந்தா, நீங்க எத்தன விசில் வைக்கணுமோ அதுக்கேத்த மாரி நீங்க வச்சு எடுத்துருங்க. என்னோட ஸ்டைல்ல கடைசியா 1 டீஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா கிளறி விட்டு நான் இறக்கிட்டேன். நான் செஞ்சேங்கிறதுக்காக சொல்லலைங்க. உண்மையிலே அட்டகாசமா இருந்ததுங்க. சொரக்கா சாதம்ன்னு சொன்னா யாருமே நம்பவே மாட்டாங்க. இதுல புலாவுன்னு சொன்னா தான் நம்புவாங்க. இந்த சொரக்கா புலாவ உங்க வீட்ல செஞ்சு அசத்திடுங்க. அதோட என்ன சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துறாதீங்க. இது மாரி ஹெல்தியான டிஷ்ஷஸ் நெறையா இன்னும் வெயிட்டிங்ல இருக்குது. என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா, நீங்க இது மாரி நெறையா வீடியோஸ் பார்க்கலாம். அண்ட் அன்டில் தென் டேக் கேர். பாய் பாய்.